ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பெக்ட்ரல் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல ஒரு ஆர்மி டீம் ஒரு இடத்த அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. பட் போன இடத்துல எல்லா சோல்ஜர்ஸுமே செத்துருவாங்க. ஒரே ஒரு சோல்ஜர் தான் உயிரோட இருப்பான். அவன் தனக்கு மேல இருக்க சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். அதாவது இங்க ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். உள்ள ஏதோ சவுண்ட் கேட்கு, நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள பார்க்க போறான். பார்க்க போன இடத்துல அங்க வெள்ளையா ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குங்க. அதை இவன் பார்த்துட்டு டக்குன்னு தன்னோட கூலிங் கிளாஸ் கழட்டிட்டு அங்கே பார்ப்பான். அங்கே எதுவுமே இருக்காது. அதாவது இவன் போட்டிருக்க ஒரு கிளாஸ் வழியாக பார்க்கும்போது மட்டும் அது இங்கே ஒரு வெள்ளையே ஒரு உருவம் இருக்கும். இப்போ இவன் பார்க்குற அந்த விஷயத்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்னன்னு பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு அந்த சோல்ஜரை அந்த வெள்ளை உருவம் வந்து தாக்கிடும். தாக்கின இடத்துலேயே அந்த சோல்ஜர் இறந்துடுவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஒரு பழைய கார்பேஜ், அதாவது காரில் உடைக்கிற இடத்துல இருந்து ஒரு சின்ன டூல் மாதிரி ஒன்று எடுத்துட்டு தன்னோட கம்பெனிக்கு வந்து போவாங்க. ஹீரோ என்ன ஒர்க் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்களா, அந்த இடத்துல புது லென்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோ தான். இப்போ ஹீரோ கண்டுபிடிச்ச லென்ஸ் மூலமாக பார்த்து தான் அங்கே ஒரு வெள்ளையா உருவம் இருக்கிறதுங்கிறது ராணுவ சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் வழியாக சும்மா நார்மலான ஒரு புற ஊதா கதிரை அனுப்புறது மூலமாக அங்கே இருக்கிற பொருளை வந்து வெடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத காட்டிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இவனோட சீஃப் வந்து இவங்ககிட்ட என்ன சொன்னான்னா, மிலிட்ரியில இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அதாவது நீ கண்டுபிடிச்ச ஒரு லென்ஸ் மூலமா ஒரு ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன்னை வர சொல்லியிருக்காங்க. நீ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவான். எங்கே போகணும்னு கேட்டால் ஆர்மியோட கேம்புக்கு தான் உன்னை வர சொல்லியிருக்காங்க சொன்னோட ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பி போவான். அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே இருக்கிற சீஃப் வந்து இவனை கூப்பிட்டு இவங்ககிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் பேச நீங்கள் என்னோட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கே நடந்த சில விஷயத்த வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. அதில் வந்து இவங்க ராணுவ சோல்ஜர்ஸ் எல்லாம் நிக்கிற இடத்துக்கு பின்னாடி ஏதோ வெள்ளையா உருவங்கள் நிறைய நிக்கிறத வந்து காட்டுவாங்க. இது நாங்க சாதாரணமா பார்க்கும்போது தெரியல. பட் நீங்க பிடிச்ச கிளாஸ் மூலமா பார்க்கும்போது அங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் உங்கள கூப்பிட்டு உங்களால இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவரு இந்த உருவத்தினால என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அவர் ஹீரோவ கூப்பிட்டு என் கூட கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல ஆர்மி பாதுகாப்பு ஃபுல்லா போட்டு அங்க யாருமே உள்ள வர முடியாத அளவுக்கு அந்த இடம் பாதுகாப்பா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இந்த விஷயத்த நாங்க ஓப்பன் வைக்கல. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல் கட்டத்துல ஒரு ஆர்மி சோல்ஜர ஒரு வெள்ள உருவம் தாக்குச்சுன்னு சொந்தமா. அந்த வீடியோவ ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. காட்டிக்கிட்டு இதனால தான் நாங்க உங்கள்கிட்ட கூட்டோம். இப்ப இந்த உருவத்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சா தான் நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்க முடியும். அதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எப்படி உங்க கிளாஸ் மூலமா மட்டும் பார்க்கும்போது தெரியும் அப்படின்னோனே, அப்ப ஹீரோ அவனோட கிளாஸ பத்தின சில விளக்கங்கள வந்து குடுப்பான். குடுத்ததுக்கு அப்புறம் சரி ஓகே. திருப்பி நாங்க அந்த இடத்துக்கு இன்னொரு டீம் அனுப்ப போறோம். அந்த டீம் கூட நீங்களும் போய் அத பத்தின ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களால எடுக்க முடியுமா? எடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க போறதுக்கு தேவையான கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ராணுவ வண்டிக்கு மேல வந்து செட் பண்ணுவான். செட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கிளம்ப போற டீம் வந்து ஹீரோவ காட்டி, "நீ யார் தம்பி? ராணுவத்து வண்டி மேல கேமராலாம் ஃபிட் பண்ணிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவங்களோட சீஃப் வந்து அங்க வந்து ஹீரோ யாரு என்னங்கிற டீட்டெயில்ஸ சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? அங்க என்ன நடக்கும்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாம போற எல்லாருமே கண்டிப்பா திருப்பி வரணும். அது மட்டும் இல்லாம நாங்க குடுக்குற ஆர்டர தான் நீங்க ஃபாலோவும் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இவரு என்ன சொல்றாரோ அத கேளுங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, ஹீரோவ வந்து அவங்க சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க ராணுவ சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறதுக்கு தயாராவாங்க. இவங்க தயாரான உடனே இவங்க கூட கேப்டனும் ஒரு 2, 3 வண்டிக்கு மேல ஆர்மி சோல்ஜர்ஸ் கிளம்பி போவாங்க. இவங்க கிளம்பி கரெக்ட்டா ஒரு இடத்துக்கு போய் நின்றுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கட்டத்துல ஒரு ராணுவ சோல்ஜர் இறந்தான்னு சொன்னோமா, அந்த இடத்துக்கு போயிருவாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஹீரோவையும் இன்னொரு பொண்ணையும் அதுக்கப்புறம் கேப்டன் இவங்க 3 பேரும் வண்டியில இருப்பாங்க. மத்த சோல்ஜர்ஸ் மட்டும் தான் அந்த பில்டிங்குள்ள வந்து போவாங்க. பில்டிங்குள்ள இவங்க ஒவ்வொரு இடமா போகும்போது, அங்க ஏற்கனவே முதல் கட்டத்துல காட்டுன செத்த சோல்ஜர் இருக்கானா, அவன் அந்த இடத்துல தான் இறந்த இடமா. அப்ப அவன் இறந்துட்டாங்கிற டீட்டெயில்ஸ இவங்க கேம்புக்கு இவங்க அனுப்புவாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் திருப்பி அங்க வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லி, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு ரூமையா தேடிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு ரூம்ல அதே மாதிரி வெள்ள உருவம் ஒண்ணு எந்திக்கும். அத பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர, "நீ அத ஃபயர் பண்ணு" அப்படின்னு சொல்லி இவங்க வண்டியில இருந்து அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்களாம். அப்ப அவனும் ஃபயர் பண்ணுவான். பட் அது மேல எதுவுமே படாது. படாம அந்த வெள்ள உருவம் என்ன பண்ணும்னா, டக்குனு அந்த சுட்ட சோல்ஜரயே அடிச்சு அந்த இடத்திலேயே படுக்க போட்டுரும். இதுக்கப்புறம் டக்குனு அங்க இருக்கிற எல்லாருமே அலர்ட் ஆவுங்க, அலர்ட் ஆவுங்க. இவங்க கார்ல இருந்துட்டு இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம எல்லா சோல்ஜரையும் சேஃபா இருக்க சொன்னா, அந்த வெள்ள உருவம் அவன அடிச்சுட்டு அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் ஒவ்வொருத்தனையா கொல்ல ஆரம்பிச்சுரும். இத வண்டியில இருந்து பார்த்துட்டு இருந்த இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உடனே அந்த இடத்துலருந்து கிளம்புங்க. அதுதான் நடந்தது" அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் ஸ்பீடா எல்லாரும் கிளம்புவாங்க. பட் கிளம்புறதுக்குள்ளயே பாதி சோல்ஜர் இறந்துருவாங்க. இதுக்கப்புறம் இவங்க மாடி வெளியே குதிப்பாங்களா, குதிக்கும்போது ஹீரோ இது என்னன்னு தெளிவா தெரியணும்னு சொல்லிட்டு வண்டி மேல ஃபிக்ஸ் பண்ண கேமராவ வச்சு கழட்டிட்டு பொறுமையா அது யாருன்னு அப்படின்னு ஜூம் பண்ணி அந்த உருவத்தையே தெளிவா ஹீரோ வீடியோ எடுத்துருவான். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பும்போது கேப்டன் அந்த உருவத்தை பார்த்து ராக்கெட் லாஞ்சர் தூக்கி அடிப்பான். பட் ராக்கெட் லாஞ்சு எந்த செயல்படாது. அதுக்கு பதிலா அது கேப்டனே அடிச்சு அந்த இடத்துல கொன்றும். கொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வண்டியிலேருந்து அங்கே விரட்டி கிளம்பும்போது
போகிற வழியில் இவங்க சில இடத்துல கிரானைட்ஸ்லாம் புதைச்சி வச்சிருப்பாங்க. அந்த கிரானைட்ஸ் பிடிச்சி இவங்க காருங்களே கார் கவுந்தோடனே இது வேறு வழியில் எல்லோரும் ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் பெரிய ஒரு குடோன் மாதிரி இருக்கும், காப்பர் குடோன். அந்த காப்பர் குடோனுக்குள்ளே இவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த வெள்ளை உருவங்கள் எதுவுமே அந்த குடோனுக்குள்ளே வராது. அப்போ தான் ஹீரோ இது எதுக்கு உள்ளே வரல அப்படிங்கிறத வெளியே இருக்கிற கேமரா மூலமாக பார்க்கும்போது அங்கே சுற்றி காப்பர் கொட்டி கிடக்குங்க. இதனால இதுங்களால காப்பரை தாண்டி உள்ளே வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லணும்னா, இந்த கம்பெனிக்குள்ளே எவ்வளோ காப்பர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது மூலமாக நம்ம எடுக்கிற வெடிமருந்தை வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம்னு சொன்னோன்னே இவங்களும் கம்பெனிங்களுக்குள்ளே ஃபுல்லாக காப்பர்ஸ் தேடுவாங்க. காப்பர் தேடும்போது ஒரு ரூம் கூட யாரோ ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னு கதவை திறந்து பார்த்தா அங்கே 2 சின்ன குழந்தைங்க உட்காந்துருக்கும். அதாவது அந்த குழந்தைங்களோட அப்பா இறந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த கம்பெனிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். இப்போ இந்த குழந்தைங்க 2 பற்றி இவங்க சேவ் பண்ணி இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்ச ஆயுதங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த உருவங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஹீரோ கேமரா மூலமாக காட்டுவான். காட்டினதுக்கப்புறம் இவங்க அந்த கம்பெனிக்கு பேக்ரவுண்டில் இருந்து இறங்கி அங்கிட்டு கூடி ஓடுவாங்க. பட் இவங்க இறங்கின விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த வெள்ளை உருவங்கள் இவங்களை விரட்டி வரும். விரட்டி வரும்போது இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு அதை சமாளிச்சுட்டு மேலே இருக்கிற கமாண்டருக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் இந்த இடத்துக்கு வரோம், எங்களை பிக்கப் பண்ண வந்தாங்க. அவங்களும் கரெக்டாக வண்டிங்களெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. பட் அங்கே வந்த வண்டி எல்லாத்தையுமே இந்த ஊருங்களை அடித்து மலர்த்தி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். இதுக்கப்புறம் இவங்களை கூட்டு போகிறதுக்காக ஹெலிகாப்டர் வரும்போது இவங்க 2 சின்ன குழந்தைங்க பிக்கப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன குழந்தைய அந்த உருவங்கள் இவங்க கண்ணு முன்னாடியே கொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஏற்கனவே 20 சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க. பட் இவங்க ஒரு வெள்ளை உருவங்கள்ட்ட இருந்து மீதி ஒரு 5 பேர் மட்டும்தான் அங்கேருந்து கிளம்புவாங்க. அவங்க கூட கிளம்புறக்கு ரொம்ப போராடும் போது கடைசி இவங்களை கூட்டு போகிறக்காக ஹெலிபேட் ஹெலிபேடில் ஏறி அங்கேருந்து 5 பேர் மட்டும் போவாங்க. போகும்போது இதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களோட கேம்பில் உட்காந்துருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் மெயின் சீஃப் இருப்பார்ல, அவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறது, அதுங்களை எப்படி அழிக்கிறதுன்னு கூட நம்ம யாருக்குன்னு தெரியல, அதுக்கான ஆயுதங்கள் கூட இல்லை, நம்ம எல்லாரை விட அது ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஹீரோ டக்குன்னு என்ன சொன்னால், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுங்க இப்போ எப்படி இருக்கோ அதுங்க எப்படி கொடுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பல டெக்னாலஜி திங்ஸை வச்சு அவனுக்கு தேவையான ஆயுதங்களையும் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவான். ரெடி பண்ணிவிட்டு என்ன சொன்னோன்னா, இதை வச்சு இந்த வாட்டி தாக்கும், அதுங்களை உன்னை கூட நம்ம விட்டுறக்கூடாது, அதுங்க பவர் சோர்ஸ் மாதிரி தான் இருக்குது, அந்த பவர் சோர்ஸை நம்ம கட் பண்ணால் அதுங்க எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாம் எங்கே இருந்து உருவாகி வருது அப்படிங்கிற ஒரு மெயின் இடத்தையும் இவங்க கண்டுபிடிச்சி இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு செக்கிங்காக ஒரு டீம் மட்டும் இறங்கி அந்த வெள்ளை உருவத்துக்கு கூட போராடும் போது அவங்க யூஸ் பண்ணுற கன் மூலமாக அந்த வெள்ளை உருவம் இறந்துடும். இறந்ததுக்கப்புறம் மற்ற டீம் எல்லாம் ஓகே இதை வச்சு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ராணுவ டீமும் இறங்குவாங்க. இறங்கி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த வெள்ளை உருவத்துக்கெல்லாம் பவர் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே இவங்க இறங்கி போனப்பறம் தான் தெரியும், அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் மக்கள் இருக்காங்க தெரியுமா, ஒரு தவறான சயின்டிஸ்ட் சில விஷயங்களை உருவாக்கியிருப்பாங்க. அது மூலமாக தான் இந்த மாதிரி உருவங்கள் உருவாயிருக்கும். அதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்க தெரியுமா, ஹியூமன்ஸ் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு உடலை கொடுக்க அப்படிங்கன்னு சொல்லி கரண்ட்டை ரெடி பண்ணி அந்த கரண்ட் மூலமாக தான் இதுங்கெல்லாம் உயிரோட இன்னும் இருக்கும். இதுங்க இன்னும் இருக்கணும்னா கரண்ட் தான் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சோன்னா ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, மெயின் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அதுங்க எல்லாத்தையும் இன்னும் நிறைய விஷயங்கள் கூண்டுக்குள்ளேன்னு அடப்பட்டு கிடக்கும். அது ஒவ்வொன்றா இன்னும் ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் இதுங்க கொன்னுடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ இதை உடனே அழிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெயின் சோர்ஸ் கரண்டை இவர் உருவன உடனே அங்கே இருக்கிற எல்லா அந்த வெள்ளையா மர்மமான உருவங்களும் ஒவ்வொன்றும் செயலிழக்க ஆரம்பிச்சு கடைசி எல்லாமே இறந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே இருக்கிற எல்லாருமே மேலே போய் பார்க்கும்போது இந்த உருவங்கள் எல்லாம் எப்படி உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டும். அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஹீரோ பார்த்துட்டு இது இனிமேல் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற மெயின் சோர்ஸ் கரண்டை ஃபுல்லாக பிடிங்கிட்டு இருக்கிற அந்த சிஸ்டம்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அங்கேயே உடச்சி போட்டுட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறத பண்ணிவிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட கேம்புக்கு கிளம்பிடுவாங்க. கேம்புக்கு கிளம்பி வந்தோன்னா அங்கே இருக்கிற மெயின் சீஃப் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் தான் இந்த விஷயங்கள் முடிஞ்சு, நீங்கள் மிலிட்ரிக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்கள் வேலை முடிஞ்சு நீங்கள் இப்போ நிம்மதியாக உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவாக அங்கேருந்து அனுப்புவாங்க. அப்போ ஹீரோயினிக்கிட்ட ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அதாவது இவங்க ஒரு கேம்ப்லேருந்து காப்பாற்றுறாங்க. அந்த குழந்தை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இவன் இந்த நாட்டு குழந்தை, இவன் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ தனக்குன்னு வந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடுறதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. இந்த திரைப்படம் உண்மையை சொன்னால் செம என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு த்ரில்லாகவே போயிடுங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி.